எக்ஸாக்ட்டா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம லோகேஷ்னா வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்காரு. அவர் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துலாம் வந்து கேட்கும்போது, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ரஜினி சாரோட சர்ஜரி. இந்த விஷயம் வந்துட்டு 40 நாளுக்கு முன்னாடியே ரஜினி சார் பிளான் பண்ணி வச்ச ஒரு விஷயம் தானாமா. இந்த சர்ஜரி நடக்க போகுது, இந்த மாரி 30த் அன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வச்சு, கரெக்ட்டா ஷூட்டிங் ஸ்கெட்யூல்லாம் பிரேக் பண்ணி நெறைய விஷயங்கள மாத்தி 40 நாளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சது தானாமா. 28ஆம் தேதி ஸ்பெயின்ல ஷூட்டிங்க முடிச்சு அனுப்பிச்சு விட்டா, அவர் வந்துட்டு 30த் வந்துட்டு அட்மிட் ஆயிட்டு, அதாவது 30த் நைட் வந்து எல்லாம் பார்த்துட்டு அட்மிட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வந்துட்டு பிரேக். ஸோ அவர அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா நாகார்ஜுன சாரோட போர்ஷன்ஸ முடிச்சுட்டு இருக்காங்க இப்ப. அத முடிச்சுட்டு தான் இப்ப சென்னை வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பிரேக்க்கு அப்புறமா அக்டோபர் 15 வந்துட்டு திரும்பவும் ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறமா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. இந்த விஷயம் தான் வந்துட்டு பிளானிங். பட் வந்துட்டு நியூஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்த உடனே இங்க இருக்கிற ஆடியன்ஸ் இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் வந்துட்டு இத நெகட்டிவா இது பண்ணி அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. லோகேஷ் நமக்கே இது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்திருக்கு. ஸோ நமக்குமே அப்படிதான் இருக்கு. ஸோ நானுமே வந்துட்டு என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப லோகேஷ் சொன்னதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணது தான். யாரும் பயப்பட வேணாங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.